ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன் தெலுங்கில் நடித்து தமிழ் டப்போட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்கி 2898 ஏடி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஆரம்பமே மகாபாரத போரில் ஆரம்பிக்குது. துரோணாச்சாரியான மகனான அஸ்வத்தாமா பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த சண்டையில் என்னவோ நம்ம கிருஷ்ணர் தாங்க ஜெயிக்கிறாங்க. இதனால அஸ்வத்தாமா பார்த்திங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், பேசாமல் என்னை கொன்னுருன்னு கேட்பாங்க. கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, இனிமேல் உனக்கு மரணமே கிடையாது, இது உனக்கு கிடைச்ச வரன் மட்டும் நினச்சிடாது, இது நான் உனக்கு கொடுக்குற சாபம்னு சொல்லுவாங்க. உடனே அஸ்வத்தாமாவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட இதுக்கு விமோச்சனமே கிடையாதான்னு கேட்க, கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும், கஷ்டம்லாம் நிறைய கஷ்டம்லாம் வரும், ஒன்றுக்குமே வழி இல்லாமல் கூட போகும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மறு அவதாரம் எடுப்பேன், என்னோட பிறப்புக்கு நிறைய பிரச்சனை வரும், ஆபத்துகள் வரும், இப்போ நீ தான் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும், அப்போ தான் உனக்கு சாபத்துலேருந்து விமோச்சனம் கிடைக்கணும் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால அஸ்வத்தாமாவும் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் தவம் புரிஞ்சு இதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் நம்ம பிரபாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எப்படி நம்ம தூங்கி முழிச்சாலும் ஒரு தூக்க கலக்கத்தோடே இருப்போம், அதே மாதிரி தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, வேறு விதமாக ஆக்ஷன் ஹீரோவாக பட்டே கிளப்புவார். அதே மாதிரி இந்த படத்தில் அமிதாப் பச்சன் அவங்களோட நடிப்பு வேறு லெவலுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, பின்னிட்டா இருப்போங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர நம்ம தீபிகா படுகோனும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஆனாபென்னோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம கமலஹாசன் அவங்க என்னவோ இந்த படத்தில் 2 சீன் தான் வர்றாங்க. இந்த 2 சீன்லையுமே பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருப்பாரு. இது ஒரு பேன் இண்டியா படங்கிறதுனால நிறைய கேரக்டர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்களோட நடிப்பு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி படத்தில் ஆக்ஷன் சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் 2 சாங் தாங்க, மொக்கன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படத்தில் விஎஃப்எக்ஸ், சவுண்டு, எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபலி மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி வேறு லெவலாக தெறிக்க விட்டுருக்காங்க. அதனால எல்லாருமே போய் இந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.